அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதனுடைய உடம்பில் 360 இணைப்புகள் உள்ளன. ஒவ்வொரு இணைப்பும் ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு நன்றி செலுத்தும் முகமாக ஒரு தர்மம் செய்வது அவன் மீது கடமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது, யா ரசூலுல்லாஹ், இவ்வளவு தர்மம் யாரால் செய்ய இயலும் என்று சஹாபாக்கள் வினவினர். பள்ளி வாசலில் எச்சில் இருக்க கண்டால் அதை மண்ணில் புதைப்பது தர்மம். இடர் தரும் பொருட்களை வழியிலிருந்து அகற்றுவது தர்மம். அந்த காரியங்களை செய்ய சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால் லுஹாவுடைய 2 ரக்காத் தொழுவது இந்த தர்மங்கள் யாவற்றுக்கும் பகரமாக உமக்கு போதுமாகிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற, தாம் கேட்டதாக ஹஸ்ரத் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எவர் லுஹா தொழுகையை நிரந்தரமாக தொழுது வருவாரோ அவரின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அப்பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் சரியே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். எவர் 2 ரக்காத் லுஹா தொழுவாரோ அவர் அல்லாஹு தாலாவின் வணக்கத்தை மறந்த மறதியாளர்களில் கணிக்கப்பட மாட்டார். எவர் 4 ரக்காத் தொழுவாரோ அவர் வணக்கசாலிகளில் எழுதப்படுவார். எவர் 6 ரக்காத் தொழுவாரோ அவர் அன்றைய நாளில் அவருடைய வேலைகளில் அவருக்கு உதவி செய்யப்படுகிறது. எவர் 8 ரக்காத் தொழுவாரோ அவரை வழிபடுவோரில் அல்லாஹு தாலா எழுதிவிடுகிறான். எவர் 12 ரக்காத் தொழுவாரோ அவருக்காக அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான். ஒவ்வொரு பகலும் இரவும் அல்லாஹு தாலா தன் அடியார்களின் மீது பேரருளை பொழிந்து தர்மம் செய்கிறான். அவன் தன் அடியார்களுக்கு செய்யும் மிக பெரும் உபகாரம் தன்னை திக்ரு செய்யும் பாக்கியத்தை அவ்வடியானுக்கு கொடுப்பதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.